வைகுண்ட ஏகாதசி விழா 2021ஆம் ஆண்டில் டிசம்பர் 24ஆம் தேதியே வைகுண்ட ஏகாதசி வந்துவிட்டது. அதனால் 2022ஆம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி கிடையாது. மாறாக 2023ஆம் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது 2023 ஜனவரி 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா வருகிற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் டிசம்பர் 23ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்குகிறது. இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் முக்கியமான பல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர உள்ளேன். வணக்கம் A to Z ஃபன் டாக்கீஸ் நேர்களே. நாம் இப்பொழுது வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது, ஏகாதசி என்பவர் யார், அவரின் புராண கதை என்ன, சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். இந்துக்களின் மிக முக்கிய விசேஷங்கள் பண்டிகைகளில் ஒன்றுதான் வைகுண்ட ஏகாதசி. இந்த முக்கிய நிகழ்வு வரும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வருகிறது. மார்கழி மாதத்தில் நம் மனதை குளிர்விக்க வைக்கும் விரதம்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம். இறைவனை சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறந்து வைக்கப்படும் நாள் ஆகும். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த அற்புத திருநாள் கோலாகலமாக நடைபெறுகிறது. பகல் 10 ரா 10 என 20 நாள் திருவிழாவாகவும், பகல் 10 முடியும் 10ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தேவர்களையும் முனிவர்களையும் முரன் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனிடம் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரனுடன் போரிட்டு வென்றார். வென்ற பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார். இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரன் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்தார். அப்பொழுது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரனுடன் போரிட்டு வென்றார். முரனை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என அரங்கன் பெயர் சூட்டினார். அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி பெயர் வந்தது. இந்த நாளில் தன்னை வழிபடுவோர்க்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார். இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்து ஊழிக்காலம் தொடங்கியதும் எல்லா உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிடும். அப்படி ஊழிக்காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரையில் பிரம்மன் அடங்கினான். பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதில் சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன. விழித்த பிரம்மன் முதல் வேளையாக பிராணவாயுவை தூண்டினார். அப்பொழுது அவரின் இரு காதுகளில் இருந்து காது அசுத்தத்துடன் அந்த தண்ணீர் வெளியே வர, ஒன்று மிருதுவானதாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் மது, கைடபர் என அரக்கர்களாக உருவெடுத்தனர். அப்பொழுது பிரம்மனிடம் ஒளி வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடி சென்றார். அப்பொழுது ஹயக்ரீவ அவதாரம் எடுத்த பெருமாள் வேதங்களை திரும்பி கொண்டு வந்தார். பின்னர் உலகில் உள்ள உயிர்களை துன்புறுத்த துவங்கினர். தேவர்கள், முனிவர்கள் என அனைத்து உயிரினங்களும் விஷ்ணுவிடம் முறையிட அவர்களை அடக்க இறைவன் புறப்பட்டார். மது, கைடபருடன் போரிட்ட பெருமாள் அவர்களை அழிக்க முற்பட்டார். அப்பொழுது அந்த சகோதரர்கள் சரணடைந்தனர். உங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும். நாங்கள் உங்கள் அருகிலேயே இருக்கிறோம், வழியை காட்டுங்கள் என கேட்டுக்கொண்டனர்.
அவ்வாறே அவர்களுக்கு பெருமாள் அருளினார். மேலும் எங்களைப் போல பலரும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருமாலிடம் கேட்டுக்கொண்டனர். அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் தாங்கள் வெளியே வரும்பொழுது தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்திக் கொள்பவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என அசுர சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர். இதன் காரணமாகத்தான் வைகுண்ட வாசல் உருவானது. அதோடு மது, கைடபர் ஆகியோரை அடக்கியதால் மதுசூதன் என்ற பெயரும் பெருமாளுக்கு வந்தது. என்ன நேயர்களே, வைகுண்ட ஏகாதசி எத்தனையோ நாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், சொர்க்கவாசலுக்கு சென்று பெருமாளை தரிசித்திருப்போம். ஆனால் என்றாவது இதன் வரலாறு என்னவென்று கேட்டிருப்போமா? கேட்டவைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.